وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா உயர்ந்தரமான ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ் நம்ம எல்லாம் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். இன்றைய நாள் ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளில் 2வது ஒற்றைப்படை இரவுகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். 23வது பிறையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட எந்த நாளை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக இருக்கும் என்று சொன்னார்களோ அந்த இரவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் இந்த மஜ்லிஸ் நடப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. 150வது வாரம் என்று சொல்லப்படுகிறது, புர்தாவினுடைய வாரம். இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. காரணம், எந்த மஜ்லிஸ் உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதனுடைய 150வது வாரம் என்பது சிறந்தது கிடையாது. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நடைபெறுகின்ற ஒரே மஜ்லிஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலை தான். 1500 ஆண்டுகளாக நபி இந்த உலகில் வருவதற்கு முன்னாலும் வந்த பிறகும் நடைபெறுகின்ற ஒரே ஒரு மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ் தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனால அல்லாஹ்வை புகழ்வது, ரசூலை புகழ்வது தனி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மன் யுத்ஆ இலல் ஜன்னதி அல் ஹம்மாதூன். நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலில் அழைக்கப்படுகின்றவர்கள். எல்லாரும் சொர்க்கத்திற்கு போவார்கள் மூமின்கள். ஆனால் முதலில் யார் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல் ஹம்மாதூன் என்று சொன்னார்கள். உலகில் அல்லாஹ்வையும் அவன் யாரை விரும்புகின்றானோ அவனை புகழ்கின்றவர்கள் தான் அதிகம் முதலில் சொர்க்கத்திற்கு போவார்கள். பார்த்தீங்களா? இப்ப நாம் வாரம் வாரம் புர்தாவுடைய மஜ்லிஸை கொண்டு பெருமானாரை புகழ் மாலை பாடியிருக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறோம். உலகத்தினுடைய எந்த படைப்பை புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வை புகழ்ந்தது தான். அதுவும் உலகத்தின் ஆக சிறந்த படைப்பு முகமது ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து விட்டால் அவன் அல்லாஹ்வை தான் புகழ்ந்தான். அதனால்தான் நபி சொன்னார்கள், அதிகம் அல்லாஹ்வை புகழ்கின்றவர்கள் சொர்க்கத்தில் முதலில் அழைக்கப்படுவார்கள் என்றார்கள் பெருமானார். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் சொர்க்கத்தில் மற்றவர்கள் எல்லாம் போவார்கள், நாம் சொர்க்கத்தில் முதலில் போவோம் என்ற ஒரு சுப செய்தியை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம், பெருமானாரை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொல்வார்கள், முஹம்மதுன் அவ்ஃபல் கல்கி நிஅமா. இந்த உலகத்தினுடைய ஆக படைப்புகளில் மிகவும் அதிகமான நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைகள் யாருக்கு இருக்குது என்று சொன்னால் அது முகமது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அந்த நியாமத்திற்கு நாம் வாரம் வாரம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. கரண்ட் அதுவும் இன்றைய நாள் யாதே அலி, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய நினைவு தினமாக அவர்களை நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கிறது. பெரும்பாலும் ஒரு சஹாபை பற்றி நாம் பேசினால் அவர்களை நினைவு கூர்ந்து விட்டோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இருக்கின்றார்கள், அவர்களை புகழ்ந்தால் அவர்களை புகழ்ந்ததற்கு சமம். ஆனால் ஒரே ஒரு சஹாபி மொத்த சஹாபாக்களில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மௌலா அலி ரலியல்லாஹு மட்டும்தான். அவர்களை நீங்கள் பேசுங்கள், அஹ்லே பைத்தை பேசிவிட்டீர்கள். அவர்களை பேசுங்கள், சஹாபாக்களை பற்றி பேசிவிட்டீர்கள். அவர்களை பேசுங்கள், பத்ர் சஹாபாக்களை பற்றி பேசிவிட்டீர்கள். அவர்களை பற்றி பேசுங்கள், உஹதை பற்றி பேசிவிட்டீர்கள். யாரும் சரி, ஒருவரை பற்றி பேசினால் அஸ்ஹாபு ஷஜராவை பற்றி பேச முடியாது, பைஅத்து ரிதுவானை பற்றி பேச முடியாது. அலி ரலியல்லாஹு மட்டும்தான் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டவர்கள். அவருடைய பேர் பதிலிருந்து தொடங்கி உஹதிலும், கந்தக்கிலும், தபூக்கிலும், ஹுனைனிலும் எதில் பார்த்தாலும் அலி ரலியல்லாஹுடைய பேர் இருக்கும். அதனால் தான் சொல்லுகின்றார்கள், அவர்களை நீங்கள் நினைவு கூர்ந்தால் எல்லாரையும் பற்றி பேசிவிட்டீர்கள். பத்ர் சஹாபாக்கள், உஹதர்கள் எல்லாரையும் பற்றி நாம் பேசிவிட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு அஹ்லே பைத்தை பற்றி நம்ம பேச முடியுமா என்று கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு அவுலியாவை பற்றி தனிப்பட்ட முறையில் பேச முடியுமா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் எந்த அலி ரலியல்லாஹுவை பற்றி நாம் பேசினால் தாருல் ஹிக்மத்தி அலியுன் பாபுஹா என்று சொன்னார்கள். ஏன் நபி ஹிக்மத்தினுடைய பாபு என்று அலி ரலியல்லாஹு சொன்னாங்க தெரியுமா? கியாமத்துடைய கடைசி நாள் வரை ஒரு கட்டத்தில் குர்ஆன் கூட போய்விடும் இந்த உலகத்தை விட்டு, காபா கூட இடிக்கப்பட்டு விடும். கியாமத்துடைய கடைசி நாள் வரை இருக்கக்கூடிய வசனம் தெரியுமா? ஹிக்மத்தும் ஹுகமாக்களும்.
ஹிக்மத் இருக்கும் கியாமத்துடைய கடைசி நாள் வரை. அதை சுமந்திருக்கக்கூடிய ஹுகமாக்கள், சூஃபியாக்கள் இருப்பார்கள். அதனால் தான் நபி அலியுன் பாபுகா என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அலி அவர்கள் இருக்கின்ற வரை உலகம் இருக்கும். அலி ரலியல்லாஹுடைய அந்த ஹிக்மத் இந்த உலகில் இருக்கின்ற வரை உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். அதனால் தான் நபி அலியுன் பாபுகா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹுவை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சிறப்பை பற்றி என்ன சொல்றது? சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள், லகத் ஆதபல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் பல தோழர்களை சில செயல்களில் கண்டித்திருக்கின்றான். சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியங்கள் செய்திருப்பார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அவர்கள் விஷயத்தில் ஏதாவது கண்டிப்பு வந்திருக்கும். ஒரே ஒரு சஹாபி அவர்கள் விஷயத்தில் குர்ஆனில் எந்த கண்டிப்பும் கிடையாது என்று சொன்னால் அது அலி ரலியல்லாஹு மட்டும் தான் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் விஷயத்தில் ஒரு கண்டிப்பு கூட குர்ஆன்ல மறைமுகமாகவோ ரகசியமாகவோ இல்லை என்ற ஒரு செய்தியை சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள். ஏறத்தாழ 30 ஆயத்துகள், குர்ஆனுடைய 30 ஆயத்துகள் அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக இறங்கி இருக்கிறது. குர்ஆன்ல போய் பாருங்க, அல் உர்வத்துல் உஸ்கா என்று சொல்லுகின்றான். உறுதியான கயிறை நீங்கள் பிடியுங்கள், வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். அந்த உறுதியான கயிறை போய் எங்க போய் பாப்பீங்க? அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் உர்வத்துல் உஸ்கா ஹுவ அலியுன் ரலியல்லாஹு. அந்த உறுதியான கயிறு எதை பிடித்தால் மனிதன் நேர்வழி பெறுவானோ அது அலி ரலியல்லாஹு என்று அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அலி ரலியல்லாஹுடைய நாமனை தான் அவருடைய பேரப்பிள்ளையுடைய கைகளிலே நாம் இன்றும் பிடித்துக் கொண்டே இருக்கின்றோம். அவருடைய சாந்தான்களில் என்றே பிடித்துக் கொண்டிருக்கிறோம், அவுலியாவுடைய கைகளில் என்றே பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் அல் உர்வத்துல் உஸ்கா என்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய நினைவுகள் பேசப்பட வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், வில்தானும் முகல்லது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். நாளை இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் சப்ளை பண்றாங்க. சொர்க்கவாசிகளுக்கு நாளைக்கு சின்ன பிள்ளைகள் சப்ளை பண்ணுவாங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யார் தெரியுமா அந்த சப்ளை பண்றவங்க? பெருமானார் சொன்னார்கள், யாரெல்லாம் பாலிகாவதற்கு முன்னால் சிறு பிள்ளைகளில் வேற மதத்தை சார்ந்த பாலிகாவதற்கு முன்னால் மரணித்து போனார்களோ அந்த சின்ன பிள்ளைகள் தான் அவர்கள் நரகத்திற்கு போக மாட்டார்கள், சொர்க்கத்தின் பணியாளர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அவுலாதுல் முஷ்ரிகீன், சிறு பிள்ளைகளிலே தாய் தந்தைகள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் சிறுவை பிள்ளைகளே மரணித்து விட்டார்கள், அவர்கள் தான் இந்த சொர்க்கத்திலே பணிவிடை செய்கின்ற சிறுவர்களாக இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதனுடைய தஃசீர்ல போய் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகள் குஃபருடைய வயிற்றில் பிறந்தவர்கள் சொர்க்கத்திலே பணிவிடை செய்கிறார்கள் என்று சொன்னால் இத்தனை வாரங்கள் நாம் புர்தாவை ஓதி இருக்கிறோம், நபியை புகழ்ந்து இருக்கிறோம், அலி ரலியல்லாஹுடைய நினைவை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாளை நாம் சொர்க்கத்தில் இருக்க மாட்டோமா? சொர்க்கத்தில் நாம் பணிவிடை செய்ய மாட்டோமா? அவர்கள் பணிவிடையாளர்கள், நாம் யார்? அவர்கள் காதிமீன்கள், நாம் மக்தூமீன்கள். நமக்கு நாளை மறுமையில் பணிவிடை செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் சையதுனா அலி ரலியல்லாஹுவை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகள் தொடங்கியதிலிருந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஒரு போருக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அனுப்பிவிட்டு நபி சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம லா துமித்னி. இந்த ஒரு ஹதீஸ் போதும் அலி ரலியல்லாஹு பத்தி பேசுறதுக்கு. நபி எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு நேசிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அனுப்பிவிட்டு நபி சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியன். அல்லாஹ் எனக்கு மௌத்தை எதுவரை கொடுக்க கூடாது என்றால் அலி போய்விட்டு திரும்பி வந்து நான் அலியை பார்க்கின்றவரை எனக்கு மௌத்தே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? என் மனைவியை பார்க்கின்றவரை என்று நபி சொல்லவில்லை, என் பிள்ளைகளை பார்க்கின்றவரை நபி சொல்லவில்லை. ஹத்தா துரியனி அலியன், அலியை நான் பார்க்க வேண்டும், அவர்களை பார்த்த பிறகுதான் நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும், என்னுடைய கடைசி பார்வை அலியின் மீது பட வேண்டும் என்று சொன்னால் நபி எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹுவை நேசித்திருப்பார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அலி ரலியல்லாஹுவை பற்றி தான் நாம் இன்று இந்த இஃப்தாருடைய நேரத்திலே பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை, அல்லாமா கலீல் பின் அஹ்மத் அல் ஃபராஹிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு பத்தி பேசுறதுக்கு என்னங்க செய்திருக்கிறது? அவங்க கிட்ட சொன்னாங்க, அலி ரலியல்லாஹுடைய சிறப்பு நீங்க ஏதாவது சொல்லுங்க என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாமா ஃபராஹிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு யார் தெரியுமா? ரஜுலுன் அவர்கள் ஒரு மனிதர், அக்ஃபா அஅதாஉஹு ஹஸதன், அவங்களுடைய எதிரிகள் எல்லாம் அவருடைய புகழை மறைக்க ஆசைப்படுகின்றார்கள். எங்க அலி ரலியல்லாஹுடைய சிறப்பை சொன்னா எல்லாரும் அவங்கள நெஞ்சில ஆசைப்பட்டுருவாங்களோ,
ஒரு மிகப்பெரிய இமாம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரே ஒரு காரியத்தை இந்த உலகில் செய்திருந்தால் அல்லாஹ் நரகத்தை படைத்திருக்கவே மாட்டான். லவ் இஜ்தமஅன் நாஸ், எல்லா மக்களும் ஒரே ஒரு அமல் செய்திருந்தால் என்ன இபாதத்துங்க, அல்லாஹ் ஹுப்பி அலியின், இந்த எல்லா மக்களும் சபதம் எடுத்திருந்தால் நாங்கள் அனைவரும் அலி ரலியல்லாஹுவை நேசிப்போம் என்று சொல்லி இருந்தால் லமா கலகல்லாஹு அன்னார், அல்லாஹ் நரகத்தை படைத்திருக்கவே மாட்டான். அல்லாஹ் நரகத்தை படைச்சதுக்கு என்ன காரணம்? அலி ரலியல்லாஹுடைய விஷயத்தில் முகப்பத்தில் ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது. ஈமான், நம்ம இன்னைக்கு சுகர் டெஸ்ட் பண்ண போறோம், என்னங்க எவ்வளவு லெவல்ல இருக்குது, நம்ம ஒரு மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம கிட்ட ஈமான் இருக்குதா இல்லையா டெஸ்ட் பண்ணணும். எந்த மிஷின், யாராவது ஒரு டாக்டர் இருக்கிறாங்களா? ஆனால் நபி ஒரு லிமிட் கொடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட ஒரு மிஷின் கொடுத்துட்டாங்க. என்ன மிஷின் தெரியுமா? முஹப்பத்தே அலி. நீ மிஷினை வச்சுக்கோ, மிஷினை வச்சு செக் பண்ணிட்டே இரு, உன்கிட்ட எவ்வளவு ஈமான் இருக்கிறது. ஹுப்பு அலியின் மினல் ஈமான் வ புகுது அலியின் மினன் நிஃபாக் என்றார்கள் பெருமானார். அலியை நேசித்தால் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, அவர்களை வெறுத்தால் குஃப்ர் இருக்கிறது, நிஃபாக் இருக்கிறது. நீ நயவஞ்சகனா, நீ மூமினா, எடை போடுவதற்கு எந்த மிஷினும் தேவையில்லை. அலி ரலியல்லாஹுடைய அளவை முகப்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அதை வைத்து நாம் எடை போட்டு விட வேண்டியதுதான். நம்மிடத்தில் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாமா ஃபராஹீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எதிரிகள் அவர்களுடைய புகழை மறைக்க ஆசைப்படுகின்றார்கள், ஆனால் அவர்களை விரும்புகின்றவர்களும் அவருடைய புகழை மறைக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? சொன்னால் நம்மளை காஃபிர் என்று சொல்லி விடுவார்கள். பார்த்தீங்களா? அலி ரலியல்லாஹுடைய உள்ளபடி புகழை ஒருவன் பேசிவிட்டால் அவனுக்கு குஃப்ர் பத்துவா வந்து விடும் என்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பற்றி அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அல்லாமா நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸாயிஸே அலி என்று ஒரு கிதாப் எழுதிவிட்டு சொல்லிவிட்டார்கள், சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் போல வேற எந்த சஹாபிக்கும் ரிவாயத் இல்லை. அந்த அளவுக்கு ஏராளமான ரிவாயத்துகள் அலி ரலியல்லாஹுடைய சிறப்பில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த அலி ரலியல்லாஹுடைய சிறப்பை வெறும் அரை மணி நேரத்தில் 10 நிமிடத்தில் எப்படி பேசிவிட முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால அந்த அலி ரலியல்லாஹு பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், குன்னான தஹத்தசு, நாங்கள் தோழர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன தெரியுமா பேசுவோம்? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹீத இலா அலி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு இடத்தில் 70 உடன்படிக்கை செய்தார்கள். எந்த சஹாபாக்களிடத்திலும் இந்த அளவுக்கு உடன்படிக்கை நபிகள் வாங்கவில்லை, வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை. 70 வாக்குறுதிகளை ஒரே ஒரு சஹாபிக்கு நபி பெற்றார்கள் என்று சொன்னால் அது அலி ரலியல்லாஹு என்பதை நாம் எல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே பெண்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள். உங்களுடைய சிந்தனைகளில் என்றும் அஹ்லே பைத் என்று வந்து விட்டாலே முதலில் நம் சிந்தனைக்கு வருவது அலி ரலியல்லாஹு என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். அவர்கள் தான் அஹ்லே பைத்தினுடைய ஊற்றாக இருக்கின்றார்கள். அங்கே தான் காந்தானே ரசூல் கியாமத் வரை வரப்போகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களில் சிலருக்கு சில பட்ட பெயர்கள் இருக்கிறது, லக்கப் என்று சொல்வார்கள். அதிகம் லக்கப் பெற்ற ஏறத்தாழ 18 பட்ட பெயரை கொண்டு நபி அலி ரலியல்லாஹு போட்டிருக்கிறார். 18 பட்ட பெயர். நமக்கு 2 பட்ட பெயர் தாங்க தெரியும். அது என்னங்க? யா அபுத்துராப், யா அபுத்துராப், இதுதான் நமக்கு தெரியும். என்னங்க? அப்புறம் என்னங்க? அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, இதுவெல்லாம் அலி ரலியல்லாஹுக்கு கொடுக்கப்பட்ட, நபியால் கொடுக்கப்பட்ட பட்ட பெயர்கள். ஆனால் 18 பட்ட பெயர்களை நபி ஒரே ஒரு சஹாபிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அலி ரலியல்லாஹு என்பது மிகையாக ஆகாது. எனவே அந்த அலி ரலியல்லாஹுடைய புகழ் மாலைகள் இன்னும் பேசப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லாம் எந்த அளவுக்கு சொன்னா, நபியுடைய காதில் அலி ரலியல்லாஹு பற்றி சில பேர் தவறாக பேசுகின்றார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடனே பெருமானார் மிம்பரில் ஏறினார்கள், சொன்னார்கள், லா தஷ்கு அலியன், யாராவது அலி ரலியல்லாஹு பற்றி என்னிடத்தில் ஷிகாயத் செய்யாதீர்கள். அலி ரலியல்லாஹு பற்றி பேசுவதற்கு இந்த உலகில் யாருக்கும் தைரியம் கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஃபவல்லாஹி இன்னி லஅஹ்ஸனு ஃபீ ஸாத்தில்லாஹி என்று சொன்னார்கள் பெருமானார். நான் பார்க்கின்றேன், அல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுவை எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறார். எந்த குறையும் இல்லாமல், எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமாக அல்லாஹ்வுடைய ஜாத்திலே ஒரு அழகான ஒரு ஜாத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு என்று நபி அவர்கள் வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே இஃப்தாருடைய ஒரு புனிதமான நேரத்திலே நாம் எல்லாம் புனிதமான உயர்ந்தவர்களை பற்றி பேச அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதனால 2 ஃபிர்கா இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, கியாமத் வரை இருப்பாங்க. 2 ஃபிர்கா நபியுடைய நாவுல இருந்து வந்துருச்சு. அது என்னங்க 2 ஃபிர்கா? யா அலி ஹலக ஃபீக்கும் இஸ்னா,
உன் விஷயத்தில் 2 பேர் அழிந்தே போய்விட்டார்கள் என்றார்கள். அழிந்தே போய்விட்டார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். என்னங்க 2 பேருக்கா? ஹுப்புன் முஃப்ரிதுன், ஒருத்தன் ரொம்ப அளவு கடந்து பிரியப்பட்டு ஷியாவா போயிட்டான். என்னங்க, நபியுடைய அந்தஸ்து கொண்டு போயிட்டான், ஜிப்ரீலுடைய அந்தஸ்து கொண்டு போயிட்டான், இன்னும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு கூட்டம் ஷியாக்கள் என்று சொல்லுகின்றவர்கள். அலி ரலியல்லாஹு ஹுப்புன் முஃப்ரிதுன், இதுவும் ரொம்ப பெரிய ஆபத்து. இரண்டாவது என்னங்க, ஓ முஃப்ரிதுன் முஃப்ரிதுன், ரொம்ப கோபப்படுறது. அலி ரலியல்லாஹு சொன்னாலே அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது. யாருங்க அது? கவாரிஜீன்கள். அலி ரலியல்லாஹு சொன்னா ஆகாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு யாரை வாள் எடுத்து வெட்டினார்களோ ஜங்கே நஹர்வானிலே, அவர்கள் தான் ஹஜ்ரத் சிஃபினிலே யாரிடத்தில் போர் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் கவாரிஜீன்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட 2 பிரிவுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் உண்மையான சுன்னத் ஜமாத்தாக நாம் அலி ரலியல்லாஹு, எந்த அலி ரலியல்லாஹு நேசிக்கிறோம் தெரியுமா? எந்த அலி அபூபக்கர் அவர்களை நேசித்தார்கள். சரிங்களா? சும்மா அலி ரலியல்லாஹு நேசிக்க கூடாது. அபூபக்கரை நேசித்த அலியை நேசிங்கள், உமரை நேசித்த அந்த அலியை நேசிங்கள். உமர் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு நேசிச்சாங்க, அலி ரலியல்லாஹு எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு நேசிச்சாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசா நடைபெறுகிறது. தொழுது முடிச்சோன்னா அலி ரலியல்லாஹுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. அழுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அழுகின்றார்கள். எல்லாரும் கேட்டாங்க, உமருடைய மரணத்தை கண்டு அலியை நீங்கள் அழுகின்றீர்களா, என்ன காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது கையை தூக்கி உமர் ரலியல்லாஹுடைய ஜனாஸல அலி ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம வஃபிக்னி அமால உமர். என்ன வார்த்தை பாத்தீங்களா? நம்ம இன்னைக்கு யாராவது இவர் அமல் செஞ்ச மாதிரி நானும் அமல் செய்யணும் சொல்லுவோமா? ஆனால் ஒரு சஹாபி அலி ரலியல்லாஹு அவங்க உமர் ரலியல்லாஹுடைய ஜனாஸால துஆ செய்றாங்க, அல்லாஹ் எனக்கு வாழ்நாளில் உமர் ரலியல்லாஹு எப்படி அமல் செய்தார்களோ அது போன்று அமல் செய்கின்ற வாய்ப்பை கொடு. பார்த்தீங்களா? என்ன நேசம் இருக்கும் உமர் ரலியல்லாஹுடைய நேசம் அலி ரலியல்லாஹுடைய உள்ளத்தில். இன்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த நினைக்கின்றார்கள் சில பேர். அவர்கள் ஒருபோதும் பிரிக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு நேசத்திலே பிணைப்பிலே ஒன்றாக இருக்கின்றவர்கள். ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரியமானவர்கள். அஷித்தாவு அலல் குஃபார், சஹாபாக்கள் 2 தான். அவர்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் பிரியமாக இருப்பார்கள். மற்றவர்களை கண்டால் அவர்கள் கோபமாக ஆகுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் மொத்த சஹாபாக்களுடைய தாரீஃபாக சொல்கிறான் என்று சொன்னார். அந்த அலி ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு நேசித்தார்கள். உமர் அலி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அழுகின்றார்கள். உமர் அலி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரிலே தாரீஃப் படிக்கின்றார்கள். உங்களுடைய அவர்கள் செய்த தியாகத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவை நேசித்த அலியை நேசிங்கள். இன்னைக்கு ஒரு பிரிவு எப்படிப்பட்ட பிரிவு தெரியுமா? வாயை திறந்தா அலி ரலியல்லாஹு பற்றி மட்டும்தான் பேசுறது, மற்ற சஹாபாக்களை யாரை பத்தி பேசுறது கிடையாது. இது நபியுடைய சுன்னத்தே கிடையாதுங்க, இது பித்அத்துங்க. ஏன்? நபி அபூ ஸர் கிஃபாரியை பற்றி பேசியிருக்கிறார்கள், முஆத் இப்னு ஜபலை பற்றி பேசியிருக்கிறார்கள், எல்லா சஹாபாக்களை பற்றி நபி பேசியிருக்கிறார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் பற்றி பேசியிருக்கிறார்கள், பின்னால் வருகின்ற மஹதியை பற்றி பேசியிருக்கிறார்கள். எல்லாரை பற்றி நபி பேசுகின்ற பொழுது வெறும் அலி ரலியல்லாஹு மட்டும் பேசுறது இது பித்அத்தாக இருக்கிறது. ஒரு குறிப்பிடப்பட்ட குழப்பவாதிகளுடைய குழப்பமாக இருக்கிறது. நாம் அப்படி கிடையாது. சித்திகை பற்றியும் பேசுவோம், ஃபாரூக்கை பற்றியும் பேசுவோம், உஸ்மானே கனியை பற்றி பேசுவோம், மௌலா அலியை பற்றியும் பேசுவோம். அவர்களுக்கு உண்டான அந்தஸ்து என்ன? 4வது அந்தஸ்தாக இருக்கிறது. அதை நாம் எல்லாம் கொடுக்க வேண்டும். அதனால் ஷஹாதத்தே அலி, ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். அஷ்கன் நாசி சலாசா, இந்த உலகத்தில் எத்தனையோ கொலைகள் நடந்து விட்டது. எல்லா கொலையும் காட்டில் நரகத்திற்கு போவான் என்றார்கள் பெருமானார். ஆனால் 3 பேரை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகில் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி கொலை இவர்கள் செய்திருப்பார்கள், ஆனால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பார்கள். யார் தெரியுமா? அதில் முதலாவது நாகிரு சமூது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒட்டகத்தை ஒருவன் வெட்டினானே, அவன் மிக மோசமானவன். ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் நாகத்துல்லா என்று சொல்லுகின்றான். உலகில் வலியுல்லாஹுடைய முத்திரை கொடுத்தவர்கள் அலி. பார்த்தீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் விலாயத்து, யாருக்குங்க விலாயத் கிடைக்கும்? யாருடைய உள்ளத்தில் அலி ரலியல்லாஹுடைய முஹப்பத் நிரப்பமாக இருக்குமோ அவர் பேரு வலியுல்லாஹ். புரியுதா? அதனால் அந்த அலி ரலியல்லாஹுவை ஒருவன் கொலை செய்தானே அவன் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் அஷ்கா, ரொம்பவும் உலகத்தில் கேடுகட்டவன். அலியே உன்னை கொலை செய்வானே அவன் மிக மோசமானவன். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகத்தை கொலை செய்தவனும், அதே போன்று முதல் கொலை நடந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை ஒருவரை வெட்டி கொண்டார்களே, இதுதான் உலகில் நடந்த முதல் கொலை. அதுவும் மிக மோசமான கொலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்
அலி ரலியல்லாஹுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துகள், அவர்கள் விஷயத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. நேரங்கள் கிடையாது. குர்ஆன்ல போய் பாருங்க. ஆயத்துல் விலாயா என்று இருக்கிறது, ஆயத்துல் முபாஹலா என்று இருக்கிறது, ஆயத்துல் ஒது என்று இருக்கிறது. எத்தனை ஆயத்துகள் அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி குர்ஆனிலே பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே அந்த அலி ரலியல்லாஹுடைய முஹப்பத்தை நாம் உள்ளபடி கொள்ளுகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான், உறுதியை தருகின்றான், நிம்மதியை தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே துஆ செய்து விட்டார்கள், யாருடைய உள்ளத்தில் அலியினுடைய முஹப்பத் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் ஹுப்பே அலி நம்முடைய நெஞ்சத்தில் இருந்து விட்டால் நமக்கு கேரண்டி கிடைச்சிருச்சுங்க. என்ன கேரண்டி? நபி அலி ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார வச்சு நெஞ்ச தடவி சொன்னாங்க, அலியே, சொர்க்கத்தில் யார் தெரியுமா போவா? யார் போவா தெரியுமா? மன் ஆமனபி வஸத்தக பி, என்னை யார் நம்புவானோ, என்னை யார் ஈமான் கொள்வானோ, வ அஹப்பக யா அலி, உன்னை யார் நேசிப்பானோ, உன்னை யார் நேசிப்பானோ அவன் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு போவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க, நம்ம கிட்ட எந்த அமல் இருக்கிறதோ தெரியவில்லை, ஒரே ஒரு அமல் இருக்கிறது, ஹுப்பே அலி. அலி ரலியல்லாஹு நாம் உள்ளபடி நேசிக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய காந்தான்களை நாம் நேசிக்கிறோம். இந்த முஹப்பத் ஒன்று போதுமானது நம்மை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்திலே சேர்ப்பதற்கு. அதனால் நாம் நபி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு எந்த அளவுக்கு நேசிச்சான்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஒரே ஒரு அனுமதி கொடுக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு எப்படிப்பட்ட அனுமதி தெரியுமா? இந்த உலகத்துல யாரும் பள்ளி வாசலுக்குள்ள ஜனாபத்தாக போயிட முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையாகிவிட்டால் பள்ளி வாசல்ல தங்குறதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனா அலி ரலியல்லாஹு பார்த்து நபி சொன்னாங்க, அலியே, எனக்கும் உனக்கும் மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான் இந்த மஸ்ஜித் நபவியில் ஜுனுபாலியாக இருப்பது. லா யஹில்லு லிஅஹதின் அன் யஜ்னுப கைரி வ கைருக ஹாதல் மஸ்ஜித் யா அலி, இந்த பள்ளி வாசலில் நானும் நீ மட்டும் தான் ஜுனுபாலியாக இருக்கலாம். குளிப்பு கடமையான பிறகு கூட மஸ்ஜித் நபவியில் அனுமதி கொடுக்கப்பட்டது நம் இருவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள். எனவே நேரம் கடந்து விட்டது. குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது, சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் முஜாதலா என்று சொல்லுகின்ற, இன்று கூட 28வது ஜுஸ்ல உலமாக்கள் ஹாஃபிஸ்கள் ஓத இருக்கின்றார்கள். அதிலே ஒரு வசனம் குர்ஆனிலே வருகின்ற வசனம். எல்லாரும் எல்லா ஆயத்தின்படி அமல் செய்து விட்டோம். இன்னைக்கு என்னங்க, நாங்களும் நபிமார்கள், நபியுடைய வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள், இறைநேசர்கள் தேவையில்லை, சஹாபாக்கள் தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்கள், நாங்களும் குர்ஆன் போதும், குர்ஆனை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றவர்களே, அவரிடத்தில் போய் கேளுங்க, குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது, அதை நீங்கள் யாரும் அமல் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் கூட அமல் செய்யவில்லை. அதை அமல் செய்த ஒரே ஒரு நபர் உலகத்தில் அலி ரலியல்லாஹு மட்டும்தான். யாரும் அமல் செய்யவில்லை. என்ன ஆயத்துங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதுமுர் ரசூல் ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. ஓ ஈமான் கொண்டவர்களே, நபியை சந்தித்து நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்தி பேச வேண்டும், இல்லை என்றால் நபியை சந்தித்து பேசாதீர்கள். ஆயத்து இறங்கியது. அலி ரலியல்லாஹு நஸர் எடுத்துட்டு போறாங்க, காணிக்கை எடுத்துட்டு போறாங்க நபி இடத்தில் பேசுவதற்கு. சஹாபாக்களுக்கு சிரமமாகி விட்டது, எல்லார்கிட்டையும் காசு கிடையாது, நபியை போய் சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், ஆனால் காசு இல்லை. என்ன செய்வது? அலி ரலியல்லாஹு மட்டும்தான் நஸர் கொண்டு போறாங்க, அல்லாஹ் நபி இடத்தில் பேசுகின்றார்கள், நஸர் கொண்டு போறாங்க, நபி இடத்தில் பேசுகின்றார்கள். ஆயத்து காலையில் இறங்கியது, மாலையில் அல்லாஹ் சட்டத்தை மாற்றி விட்டான். அந்த ஆயத்தின்படி அமல் செய்த ஒரே ஒரு நபர் அலி ரலியல்லாஹு மட்டும்தான். எனவே இப்படிப்பட்ட சிறப்புகள் மௌலா அலி ரலியல்லாஹுவுக்கு இருக்குது என்று சொன்னால் அவர்களை பற்றி பேசுவதற்காகத்தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே ஒரு வகையான புர்தா ஷரீஃபும் அலி ரலியல்லாஹுடைய புகழ் மாலை தான், சஹாபாக்களுடைய புகழ் மாலை தான். அதனால் இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம். ஒரு இறைநேசருடைய தர்பாராக இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹுவை நேசித்ததின் காரணமாகத்தான் வலியாக ஆனார்கள். நாமும் அலி ரலியல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹ் நமக்கு ஈமானுடைய கேரண்டி தருகின்றான். மரணிக்கின்ற பொழுது ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா இந்த இஃப்தாருடைய நேரத்திலே 150வது வாரத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதை 1500 வாரமாக அல்லாஹ் கடக்க வைப்பானாக. கியாமத் வரை இந்த இடத்திலே நாம் இது போன்ற நபியினுடைய புகழ் மாலைகளை பாடுகின்ற, இறைநேசர்களை கொண்டாடுகின்ற, குறிப்பாக நாம்
குலபாய ராஷிதீன் அஷரத்துல் முபஷராக்களை அதிகம் பேசுகின்ற நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ அது கிடைக்கும். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்களே, இந்த உம்மத்தை அல்லாஹ் மன்னிக்க கூடாது என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் ரமலானை கொடுத்திருக்க மாட்டானே, ரமலான் கிடைத்து விட்டது, மன்னிப்புப்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்தான் என்று அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அதனால அலி ரலியல்லாஹுடைய சுன்னத்துகள் ஏராளமாக இருக்குதுங்க. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், எப்பொழுதும் வாழ்நாள்ல அலி ரலியல்லாஹு மனந்தளம் கழிக்க போயிட்டு வெளியில வந்தாங்கன்னு சொன்னா அப்படி வைத்து தடவுவாங்க. நம்ம எல்லாம் கையை கழுவு போவோம். அலி ரலியல்லாஹு என்ன தெரியுமா செய்வாங்க? மஸஹ பத்னஹு, வயிற்றை தடவி சொல்லுவார்கள், யா மல்லஹா நிஅமத்துன், எப்படிப்பட்ட அசுத்தத்தை அல்லாஹ் வெளியாக்கி கொடுத்து விட்டாயே, இதை நீ வெளியாக்கவில்லை என்று சொன்னால் உலகில் எங்களை யாராவது மதிப்பார்களா? இந்த ஒரு நியாமத்திற்கு போதுமானது, ஆயிரக்கணக்கான சஜிதாக்கள் இதற்கு போதுமானது என்று சொல்வார்கள் அலி ரலியல்லாஹு. அதனால் அந்த உணர்வுகள் மனந்தளம் கழிக்க போயிட்டு வந்தோன எப்படிப்பட்ட நியாமத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான் சொல்லுங்கள். அதனால அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, குன் கமா தக்கூனு, நீ எப்படி அல்லாஹ் உனக்கு தன்மையை கொடுத்திருக்கிறானோ அது மாதிரி ஆகு. வலா தகுன் கமா யகூனூன, அவன மாதிரி இவன மாதிரி ஆவாத என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் நம்மளை என்ன படைப்புல வச்சிருக்கிறானோ, நமக்குன்னு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறான், திறமையை கொடுத்திருக்கிறான், அதே திறமையில் நாம் ஆக வேண்டும் தவிர அவன மாதிரி இவன மாதிரி என்று காப்பி அடிக்காதீர்கள். இது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். எனவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூலாக்கி கொடுத்திரியா அல்லாஹ், இது போன்ற பல ரமலான்களை எங்களுக்கு திரும்ப திரும்ப தாயா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெண்களுடைய உள்ளங்களிலே சஹாபாக்களுடைய பிரியத்தையும் அஹ்லே பைத்துகளுடைய பிரியத்தையும் அஸ்வாஜே முதாஹராத்துடைய பிரியத்தையும் குறிப்பாக குலஃபாய ராஷிதீன்களுடைய பிரியத்தையும் அலி ரலியல்லாஹுடைய பிரியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தியா அல்லாஹ். எங்களுடைய உணவை கொண்டு நாங்கள் வாழுகின்றோம், எங்களுடைய ஈமானுடைய வாழ்க்கை அலி ரலியல்லாஹுடைய முஹப்பத்தை கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த முஹப்பத்தை அலியை நீ அதிகப்படுத்தியா அல்லாஹ். உண்மையான அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். கியாமத் வரை குர்தா ஷரீஃப்கள் ஓதுகின்ற இந்த இடத்தில் இது போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். இந்த இஃப்தாரிலையும் இது போன்ற நல்ல காரியத்திலும் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அல்லாஹ், அவர்களுக்கு உன் மறைமுகமான உதவியை தந்திரியா அல்லாஹ். அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீ பொறுப்படுத்திக் கொள்ளியா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன மக்கள், காசாவுடைய முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் நீ வெற்றியை தா அல்லாஹ். ரமலானிலே நாங்கள் எல்லாம் எங்களுடைய துணிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்கள் கஃன் துணியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரத்த வெள்ளத்திலே இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். அவருடைய வெற்றியை கொண்டு சந்தோஷத்தை எங்களுக்கு பெருநாளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுடைய ஈத் என்பது யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுடைய வெற்றியாக இருக்கிறது யா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸுடைய வெற்றியாக இருக்கிறது யா அல்லாஹ். காசாவுடைய முஸ்லிம்களுடைய வெற்றியாக இருக்கிறது யா அல்லாஹ். குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கும், யூபியில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கும், நாக்பூரிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தியா அல்லாஹ். உன்னுடைய கலாமுல்லா குர்ஆனுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா அல்லாஹ். எந்த அலி ரலியல்லாஹுவை நினைவு கூறுகின்றோமோ, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த குர்ஆன் ஹாதல் குர்ஆனு சாமிதுன் வ அலியுன் முஸ்ஹஃபுன் நாதிகுன், இது பேசுகின்ற குர்ஆன் என்று எந்த அலியை சொன்னார்களோ யா அல்லாஹ், அந்த அலியை நாங்கள் என்றும் நினைவு கூறுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களுடைய ஹிக்மத்துகளை எங்கள் உள்ளத்திலேயும் நிரப்பிவிடியா அல்லாஹ். நல்லவர்களை, ஷேக்குமார்களுடைய சுஹபத்துகளையும் சதுகமத்துகளையும் அதிகம் கொடுத்தியா அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்திலே சுன்னத் உலமாக்கள், சூஃபியாக்கள், ஷேக்மார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ பரிபூர்ணமான ஷிஃபா கொடுத்தியா அல்லாஹ். அவர்களை கொண்டு தீனுடைய கிதுமத்தை வாங்கிக் கொள்ளியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் யா அல்லாஹ் பாவம் செய்யாமல் வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். நோன்புடைய காலத்திலும் வெயிலுடைய காலத்திலும் என்னுடைய எந்த பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க தேர்வுகள் எழுதுகின்றார்களோ, படிப்புகள் படிக்கின்றார்களோ, அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தியா அல்லாஹ். அவர்கள் எழுதுகின்ற தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். ஈமானுடைய உணர்வுகளோடு வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். உனக்கு மாறு செய்யாமல் வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். கடைசி வரை நாங்கள் உன்னுடைய அப்தாகவும் உன்னுடைய நபியினுடைய உம்மத்தாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். ஷேக்மாருடைய கைகளிலே என்ன வாக்குறுதிகள் செய்தோமோ, வாதாக்கள் கொடுத்தோமோ, அதை கடைசி வரை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி கொடுத்தியா அல்லாஹ். இஃப்தாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு துஆ, இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். திரும்ப திரும்ப ரமலானை எங்களுக்கு தாயா அல்லாஹ். திரும்ப திரும்ப ரமலானை எங்களுக்கு தாயா அல்லாஹ். ரஹ்மத்துடைய பத்தை தாயா அல்லாஹ். மக்ஃபிரத்துடைய பத்தை தாயா அல்லாஹ். இத்துக்கும் மினன்னாரை தாயா அல்லாஹ். இந்த ரமலானை பெற்று பெற்று உன்னை திருப்திப்படுத்தி நாங்கள் தக்வாவுடைய உணர்வை பெறுகின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். ரமலான்
ரமலான் வந்து விட்டால் நீதான் தக்வாவை தருகிறாயா அல்லாஹ். பாவம் செய்கின்ற எங்கள் உடல்கள் உனக்காக கட்டுப்படுகிறது யா அல்லாஹ். சாப்பிட்டு போட்ட பழகிய உணவு இந்த உடல்கள் உனக்காக பசித்திருக்கிறது யா அல்லாஹ். ரோட்டிலே திரிந்த இந்த உடல்கள் உனக்காக விழித்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானை திரும்ப திரும்ப எங்களுக்கு தாயா அல்லாஹ். இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால் நரகத்திலிருந்து விடுதலையாகி நாங்கள் அனைவரும் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாங்கள் எத்தனை சஹாபாக்களை புகழ்ந்தோமோ, குறிப்பாக அலி ரலியல்லாஹுடைய கால் மாட்டிலே நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை, அவருடைய புத்தான்களாக காதின்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி கொடுத்து யா அல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், கான்காக்கள், வக்ஃப் சொத்துகள், தர்காக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து யா அல்லாஹ். யாரெல்லாம் கைவர்கள் வக்ஃப் சொத்துக்களை அபயம் நினைக்கின்றார்களோ அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பு கொடுத்துறியா அல்லாஹ். முஸ்லிமுடைய உயிர்கள் உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துறியா அல்லாஹ். இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.